Welcome to Vijay Kumar IAS Academy பா. இது பேக் டு த ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 4 பார்க்குறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி சம் வரைக்கும் போன கிளாஸில் முடிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி பிரவீனா, அஜித், பாலகிருஷ்ணன் லைஃபாக பண்ணி வெரி தேங்க்யூப்பா என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ரெகுலராக அதே போல் வாட்ச் பண்ணுங்கள். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க கிளாஸஸ் வந்து ரெகுலராக போவீங்களா. உங்களுக்கு கவலையப்படாதீங்க, கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சிருவோம். பிஃபோர் ஸ்டெப் 15க்குள்ளே எல்லாமே முடிச்சிருவோம், இன்க்ளூடிங் லாஜிக்கல் ரீசனிங், டைஸு, ப்ராபபிலிட்டி என்னென்ன கேட்குறாங்களோ, அவங்க மேஜர் என்னென்ன கேட்பாங்களோ அந்த எல்லாத்தோட லாஜிக்கல் ரீசனிங்கும் முடிச்சிருவோம். நம்பர் சீரீஸ்லேருந்து எல்லாமே கோடிங், டீகோடிங்கு எல்லாமே ஆப்டிடியூட் ப்ளஸ் லாஜிக் ரீசனிங் எல்லாமே ஸ்டெப் 15க்குள்ளே முடிச்சிருவோம். கவலை வேண்டாம். அதில் கிளாஸஸ் ரெகுலராக வரும், மண்டே டு ஃப்ரைடே தான். அதுவும் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவர் ஏன் வைக்கிறோன்னா, நீங்கள் அந்த கான்செப்டை நீங்கள் ஒரு தடவை அகெயின் ரீகால் பண்ணுறதுக்கு, அது திருப்பி பார்க்கறதுக்காண்டி தான் ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டோம். ஒரு கிளாஸில் 10 சம் தான் மேக்ஸிமம் போவோம், அதுக்கு மேலே புஷ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி போகும்போது நீங்களும் அதை புரிஞ்சுட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே நாளில் 3 வீடியோ பார்த்துட்டு பண்ணுறது வேண்டாம். ஒரு நாளுக்கு 6.5 மணி நேரம் மட்டும் ஒதுக்குங்க, அதுவே போதும் நமக்கு. ஓகே சரி, இப்போ இந்த சம் போகலாம். இங்கே பாருங்க, இங்கே என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, டு கம்ப்ளீட் எ வால் விஜய் டேக்ஸ் 40% மோர் டைம் தென் ரமேஷ். ஓகே, இங்க என்ன 40% மோர்ன்றது டைம் சொல்றாங்களா எஃபிஷியன்சி சொல்றாங்களா நம்ம முக்கியமா பார்க்கணும். இங்க என்ன சொல்றாங்க, டைம் தான் சொல்றாங்க. ரமேஷோட அதிகம் டைம் எடுத்துப்பான். ஸோ டுகெதர் தே கம்ப்ளீட் த வால் இன் 25 days. தென் ஹவு மச் டைம் வில் விஜய் அலோன். அதாவது மொதல் டைம் சொல்றாங்க, விஜய் வந்து ரமேஷோட 40% அதிகமா நேரம் எடுத்துக்கிறான். 2 பேர் சேர்ந்தா 25 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அப்ப விஜய் மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தா எவ்வளவு நாளா முடிப்பான் அப்படின்றாங்க. முத விஜய், ரமேஷ். இந்த 40% அப்படின்னு என்னப்பா அர்த்தம்? 2/5. போன சம்லயும் இதே தான் இருக்கும், 2/5 மோர் தானே, அப்ப பிளஸ். ஓகேவா? யார் அதிகம்? விஜய் தான் மோர். அப்ப இவனோட கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப 5ல இருந்து +2 கூட என்ன வரும்? 7. விஜய் வந்து 7, ரமேஷ் வந்து 5. ஓகே, இது வந்து என்னது, டைமா எஃபிஷியன்சி சொன்னாங்களா? டைம் தான் சொன்னாங்க. அப்ப எஃபிஷியன்சின்றது என்னது? அப்ப எஃபிஷியன்சின்னு எப்படி இருக்கும்? ரெசிப்ரோக்கலா இருக்கும். அப்ப இங்க 5, இங்க 7, இங்க 5, இங்க 7. 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க? 25 நாள். 25 நாள். ஒரு நாளைக்கு விஜய் வந்து 5 பண்றாப்ல, ஒரு நாளைக்கு விஜய் வந்து 5 சேர் பண்றாப்ல, ரமேஷ் ஒரு நாளைக்கு 7 சேர் பண்றாரு. அப்போ 25 நாள் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஒர்க் இருக்கும்? டோட்டல் ஒர்க் எவ்வளோப்பா இருக்கும்? ஸோ 25 days இன்டூ 2 பேர் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 12 சேர் பண்ணுறாங்க. அப்போ 25 நாளைக்கு எத்தனை சேர் பண்ணியிருப்பாங்க? 300 சேர் பண்ணியிருப்பாங்க. 300 சேர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இதுதான் டோட்டல் ஒர்க். இப்போ நமக்கு யாரை கேட்குறாங்க? விஜய் மட்டும் தானே கேட்குறாங்க. விஜய் மட்டும் தனியாக பார்த்துருந்தா எவ்வளோ? அப்போ 300 சேர் ஓகேவா பண்ணிருக்கணும். விஜய் ஒரு நாளைக்கு எவ்வளவு சேர் பண்றாரு? இது டோட்டல் ஒர்க். 300 டோட்டல் ஒர்க். விஜய் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவாரு? 5. கரெக்டா? 5. இப்ப கேன்சல் பண்ண எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 60. அப்ப 60 days. அப்ப விஜய் மட்டும் தனியா எவ்வளவு பண்றாரு? 60 days பண்ணிருக்காரு. ஓகேவா? இப்போ இதுக்கு இதுதான் ஆன்சர், 60 days. புரிஞ்சாப்பா? சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா? பாருங்க, A does half as much work as B in 3/4 of the time. என்ன மென்ஷன் பண்றாங்க? டைம். ஓகேவா? அடுத்து if they together work, 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 66 நாள்ல முடிக்கிறாங்க. இதை ஒர்க் டுகெதர் 60 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ B அலோன் மட்டும் பண்ணா எப்படி, எவ்வளவு நாளா முடிப்பாரு? போன சம் போலயே தான், அதே தான். ஆனா இங்க எஃபிஷியன்சி கொடுக்கல. முன்னாடி அவங்களுக்கு டைம் எப்படி கொடுத்தாங்க? பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க. நீங்க நேரா இப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, இப்போ 40% கொடுத்தாலும் 2/5 இருந்துச்சு. இங்கான எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ இங்க பி. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, 1/2. இங்க 3/4, 3/4. இது வந்து என்னது, டைமா இல்ல எஃபிஷியன்சியா? என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? டைம். என்னது? டைம். ஓகே, நமக்கு அடுத்து எஃபிஷியன்சி வேணுமா? எஃபிஷியன்சி என்ன சொல்லியிருக்கேன்?
அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறிக்கும். அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வரும், இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போயிடும். அப்போ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை அப்படியே கீழே இருக்கிற கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இங்க 4 மேல 4 வந்துருமா? அடுத்து இங்க 2 3 சார் 6 6 4 6 வருமா? அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை 2 3 எழுதலாமா? 2 3 அடிக்கலாமா? 2 3 ஓகேவா? இப்படிதான் ஃபிராக்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா இது போல எடுத்துக்கோங்க. இப்போ 2 3 தெரிஞ்சிச்சு. இப்போ அகைன் நமக்கு தெரிஞ்சதான் 66 நாளைக்கு 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா முடிச்சிடுறாங்கன்னு இருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 66 இன்டூ 3 + 2 2 பேர் சேர்ந்து தானே வேலை பார்க்குறாங்க. அப்போ 5 மொத்தம் எவ்வளோப்பா? 3 30 3 30. இப்போ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிச்சு 3 30. நமக்கு யாரை கேட்குறாங்க? நமக்கு ஏ கேட்குறாங்களா பி கேட்கலாமா? பி மட்டும் தனியாக கேட்குறாங்க. பி மட்டும் தனியாக. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 330. அப்போ பி ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறாரு? 3 பண்ணுறாரு. அப்போ 3 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 110 110. இப்போ ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி 110. அதே சம் தான், ஒரே மாடல் தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கு? எஃபிஷியன்சியில் கொடுத்தா எப்படி பண்ணணும், டைமில் கொடுத்தா எப்படி பண்ணணும், ஃப்ராக்ஷனில் கொடுத்தா எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே தானப்பா? மீதி எல்லாத்துக்கும் காமன் தான். எஃபிஷியன்சியை வச்சு தான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இங்க பாருங்க, இதுவும் அதே சம் தான். ஆனா இங்க 3 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருப்பாங்க. பாருங்க, டு டூ ஏ சர்டன் ஒர்க், ஒரு வேலை செய்ய A is 40% more டைமா எஃபிஷியன்சியான்னு பார்க்கணும். எஃபிஷியன்ட் தென் பி. ஓகே, வேலை திறன் தான் அதிகமா இருக்கு. அடுத்து பி சி பாருங்க, சி வந்து 25% பியை விட கம்மியா இருக்காரு. பியை விட கம்மியா இருக்காரு. ஓகே, அடுத்து B is 25% less than B. Working together, இப்போ எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க. ABC working together, they complete the work in 20 days. 20 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இப்போ B and C together can complete the 2/3 of work, same work in days. அதாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, A வந்து B யை விட 40% அதிகம் வேலை பார்க்குறாரு, C வந்து B யை விட 25% கம்மியாக வேலை பார்க்குறாரு. இப்போ இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 20 நாள்ல அந்த வேலையை முடித்திடுறாங்க. அதே இது B and C அந்த ஒர்க்ல 2/3 ஒர்க்கை பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஃபுல் ஒர்க் இல்லப்பா, 2/3. ஓகேவா? இது வந்து கால்குலேஷன் கொஞ்சம் பெருசா போகும். ஆனா சிம்பிளா எப்படி போடுறதுன்னு பாருங்க. நம்ம வழக்கம் போல எஃபிஷியன்சி தெரிஞ்சுப்போம். முத A B கரெக்டா எவ்வளவு பர்சன்டேஜ்? 40% அதிகமா வேலை செயல்திறன் கொண்டவர் A B ஐ விட. ஓகே, 40% எப்படி போடுவீங்க? 40% எப்படி போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். பிளஸ் 2/5 1/5 20%, 2/5 50%, 40%. ஸோ ஏ வந்து பிஏ விட 40%. அப்போ ஏ தான் அதிகம். ஏ வந்து 7, பி வந்து 5. கரெக்டா? அடுத்து சி. பிக்கு சிக்கு என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க? சி பிஏ விட 25% குறைவு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தப்பா? பி சி பிஏ விட 25% குறைவுனா 25% என்ன? 1/4. 25% 1/4 தானே? அப்போ பி வந்து 4, சி வந்து 1% கம்மி. அப்போ மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 3. அப்போ சி வந்து 3. சி வந்து 3. புரிஞ்சாப்பா? இப்ப இந்த 3 தான் இருக்கு. 28 20 15. இப்ப ஏ வந்து வேலைத்திறன் வந்து 28, பி வந்து 20, சி வந்து 15. இப்ப 3 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்காங்க? 20 நாள் வேலை பார்த்திருக்காங்க. கரெக்டா? அப்போ 28 பிளஸ் 20 எவ்வளோப்பா? 48. 48 பிளஸ் 15 எவ்வளோ? 63. 63 இன்டூ 20 நாள் தானே? இன்ட்டு 20 நாள் போட்டால் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருமா? 63 இன்ட்டு 20 போட்டால் டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிடும். போன சம் பாருங்க, 66 இன்ட்டு 5ன்னு போட்டிருப்போம். அடுத்து இன்னொரு சமயம் ஞாபகம் 63 இன்ட்டு 20 இது போட்டால் டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிடும். நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க? நமக்கு இதில் 2/3 தெரிஞ்சா போதும். கரெக்டா? 2/3 தெரிஞ்சா போதும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த டோட்டல் ஒர்க்ல எனக்கு 2/3 தெரிஞ்சா போதும். 2/3
3 தெரிஞ்சா போதும். யாரை கேட்குறாங்க? வெறும் பிஏ மட்டுமா இல்லை ஏ மட்டும் பண்ணுமா? நமக்கு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க? பி அண்ட் சி 2 பேர் சேர்ந்து, இங்கே பாருங்க, பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து. அப்போ பிசி ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? 20 15 ஆக மொத்தம் 35. பி வந்து 20, சி வந்து 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 35 கிடைக்குமா? 35. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இப்போ ஆன்சர் தெரிஞ்சு. இது நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய பேர் 63 × 20 போட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 2/3 போட்டு ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அதுக்கடுத்து 35ஆல பண்ணுவாங்க. இந்த 3த்தையும் ஒரே இதில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, 63 × 20 போட்டால் என்ன கிடைக்கும்? டோட்டல் ஒர்க் தெரியும். நமக்கு டோட்டல் ஒர்க்காக கேட்குறாங்க. அதுல இருந்து 2/3, அதனால தான் 2/3. நமக்கு பிசி 2 பேர் சேர்ந்து கேட்குறாங்க, அதனால தான் 35. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிள் அடிக்கலாமா? இது 5, இது 9, இது 1, இது 4, அடுத்து இங்கே 1, இங்கே 3. இப்போ 3 நாள் 12, 12 2 எவ்வளோப்பா? 24. 24. ஸோ 24 டேஸில் பிஎன்சி முடிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த மாடல் எஃபிஷியன்சி கேட்டால் இனிமேல் எப்படி கேட்டாலும் போட்டுடலாமா? ரேஷியோவில் கேட்டு. அடுத்து இந்த மாடல் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. ரொம்ப ஈஸியும் கூட. 2 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஏபி. ஓகேவா? ஒரு வேலையில ஒர்க் பண்றாங்க. இப்போ ஏ ஒர்க்கிங் அலோன், ஏ தனியா வேலை பார்க்குறாரு. அப்படி வேலை பார்க்கும்போது 50 hours மோர், 50 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறாரு. எதுக்கு? ஏபி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏபி 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு 100 மணி நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. 100 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட 50 ஹவர் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ ஏ தனியாக வேலை பார்த்தா 150 மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பி ஒர்க்கிங் அலோன் would take 8 hours more than ஏ அண்ட் பி டுகெதர். அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா 100 ஹவராம். இவர் எவ்வளோ எடுத்துக்கிறாரு? 108 ஹவர் எடுத்துக்கிறாரு. ஓகே, 8 மணி நேரம் தான் கூட வேலை பார்க்குறாரு. ஓகே, இந்த டைம் ரெக்வயர்ட் டு ஃபினிஷ் த ஒர்க் டுகெதர். அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கறத கேள்விதான். நான் வந்து அசம்ஷனாக தான் எடுத்துக்கிட்டேன், 100 ஹவர் 100 ஹவர்னு, உங்களுக்கு புரியுதுக்காண்டி. ஓகேவா? ஆனா இங்க இருக்கிறத விட ஏ வந்து 50 மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாரு, பி வந்து 2 பேர்த்தோட 8 மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாருன்னு தான் சொல்றாங்க. ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இதை விட ஏ வந்து எவ்வளவு நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாரு? 50 மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாரு. ஓகே, பி வந்து 8 மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாரு. இதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பி இதை எழுதிக்கங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி. இப்போ ஏ வந்து எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாரு? கூட 50 மணி நேரமா? அந்த 50 உள்ள போடுங்க. பி வந்து 8 மணி நேரமா? இன்ட்டு 8 உள்ள போடுங்க. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்க பாருங்க. 50 எப்படி எழுதலாம்? 25 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா? இன்ட்டு 8. 25க்கு 5 வருமா? அடுத்து 2 இன்ட்டு 8 16க்கு 4, 5 இன்ட்டு 4 20. ஸோ 20 ஹவர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். 20 ஹவர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த மாடல் கேட்டாவே இதுதான் ஆன்சர். இந்த மாடல் நீங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் இந்த சம் கிடையாது, இது போல டைப். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொன்னேன், அந்த எம் என் ஹச் அது போல வந்துட்டா ஈஸியாக கேட்கறதெல்லாம் விட்டுட்டு கொஸ்டின்ல கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அது போல தான் இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ண பாருங்க. ஓகே, எங்க தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. 18 ஒர்க்கர்ஸ் வந்து 96 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? தே ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் ஆஃப்டர் 26 டேஸ், 26 நாள் கழிச்சு 10 more ஒர்க்கர்ஸ் அவங்க கூட ஜாயின் பண்றாங்க. இன் ஹவு மெனி டேஸ் இன் ஆல் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட்? அப்ப இன்னும் எத்தனை நாள்ல அந்த வேலை முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, முதல் பாருங்க, 18 ஒர்க்கர்ஸ். ஓகே, 96 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, 96 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்புறம் வேலை செய்ய ஆரம்பி 26 நாள் கழிச்சு, அப்போ 96 26% எவ்வளோ? 70 நாள். 70 டேஸ் வரைக்கும் அந்த 18 ஒர்க்கர் தான் இருப்பாங்க. 70 டேஸ் வரைக்கும் அந்த 18 ஒர்க்கர் தான் இருப்பாங்க.
அதுக்கடுத்து என்ன ஆகுது 10 ஒர்க்கர் ஜாயின் ஆகிறாங்க கரெக்டா 10 ஒர்க்கர் இவங்க கூட ஜாயின் ஆகிறாங்க அப்போ 28 ஒர்க்கர் எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க எத்தனை நாள் வேலை பார்க்க முடிப்பாங்க இங்க கூடுது இங்க கம்மியாகும் கரெக்டா அப்போ 18/28 இன்டூ 70 கிடைக்கலாமா 4 10 2 5 9 இங்க 45 days 45 days இந்த 45 days ஆன்சரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது ஏன்னா 28 பேர் சேர்ந்து 45 நாள்ல முடிப்பாங்கன்றதா இதுக்கான பதில் ஆனா நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இன்னும் எத்தனை நாளில் அந்த வேலை முடியும்ன்றதான் கேள்வி வேலை மொத்தம் எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி 26 நாள் வேலை பார்த்துருக்காங்கல்ல ஆல்ரெடி 26 நாள் வேலை பார்த்துருக்காங்களா இல்லையா இப்போ ஒரு 45 நாள் அப்ப கூட்டினா என்னப்பா கிடைக்கும் 71 ஸோ உங்களுக்கு இந்த டைப் தெரியும் ஓகே இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க 45 டேஸ்ன்றத ஆனா இதுக்கு அடுத்து இந்த கொஸ்டின்ல தான் ட்விஸ்டடா இருக்கும் இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும் இன்னும் எத்தனை பேர் போயிருப்பாங்க எத்தனை பேர் ஆட் ஆயிருப்பாங்க அது போலதான் கேள்வி இருக்கும் அதை மட்டும் கரெக்டா எண்ணி போட்டுருங்க ஓகே தானப்பா நெக்ஸ்ட் இதுவும் அதே தான் நீங்க 1 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்க ஓகேவா 30 men 40 நாள்ல அந்த ஜாபை முடிக்கிறாங்க 24 நாள் கழிச்சு 24 days கழிச்சு இதுக்கு தமிழ் இல்ல டிரான்ஸ்லேஷன் ஓகேப்பா இதுக்கு தமிழ் இல்ல டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் 30 பேர் வந்து மெம்பர்ஸ் 40 நாள்ல அந்த ஜாபை முடிக்கிறாங்க ஓகே 40 டேஸ்ல முடிக்கிறாங்க ஆஃப்டர் 24 டேஸ் 24 நாள் கழிச்சு டேஸ்ல 24 நாள் கழிங்க 16 நாள் இருக்குமா 16 நாள் ஓகே அந்த 16 நாள் வரைக்கும் என்ன 30 பேர் தான் இருப்பாங்க அசைன் some men out of the assigned 30 left the job இந்த 30 பேர்ல இருந்து கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க இந்த 30 பேர்ல இருந்து கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க ஓகேவா அதனால என்னாச்சு இந்த ரிமைனிங் ஒர்க் அந்த ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு ஆச்சு another 40 days ஆயிடுச்சு ரிமைனிங் ஒர்க் முடிக்க 40 நாள் ஆயிடுச்சு அப்போ எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்கன்னு கேக்குறாங்க எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க who left the job how many people left the job இப்போ நம்ம போட்டோம்னு 30 16 ல இருந்து 40 என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்க கண்டிப்பா குறையும் ஏன்னா 30 பேர் 16 நாள்ல முடிக்கிறாங்க 40 நாள் ஆயிருக்குன்னா கண்டிப்பா ஆட்கள் குறைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதனால தான் மைனஸ் ஓகே அப்ப போலாமா 16/40 into 30 4 இங்க 3 இருக்குமா அப்ப 4 3 12 அப்போ 12 பேர் 40 நாள்ல முடிக்கிறாங்கன்னு ஆன்சர் 12 பேர் 40 நாள்ல முடிக்கிறாங்க நமக்கு எத்தனை பேர் வெளியே போனாங்கன்னு தானே கேள்வி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேள்வி கிடையாதுல்ல மொத்தம் 30 பேர் இருக்காங்க அதுல 12 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க 12 பேர் தானே இப்போதைக்கு இருக்காங்க அப்ப எத்தனை பேர் வெளியே போயிருப்பாங்க 18 அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன 18 இந்த மாட்ட கொஸ்டின் கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சா இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் வைப்பாங்களே தவிர ஓகேவா மற்ற எந்த இடத்துலயும் ட்விஸ்டடும் இருக்காது அப்போ இந்த ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் 18 நெக்ஸ்ட் இது பாருங்க அதே போல அந்த MND இருக்கும்ல ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல இது n plus 18% each working for 7.5 hours a day can complete 48% of work இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டைரக்டா 5 தையல் மிஸ் முடிக்கணும் 10 டன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனா இங்க பாருங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க அதே இது in 20 days அதே n plus 12% வந்து ரிமைனிங் ஒர்க் இங்க பாருங்க ரிமைனிங் ஒர்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிமைனிங் ஒர்க் வந்து 30 நாள்ல முடிக்கிறாங்க ஈச் ஆஃப் தம் 6.5 hours per day ல பண்றாங்க அப்ப அந்த என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க
அந்த m n d w by w1 m n d w2 இந்த ஃபார்முலா தான் இது இருக்கு. இப்போ எழுதலாமா அப்படியே? m க்கு பதிலா n plus 18% கொடுத்துட்டாங்க. n plus 18%. number of days எவ்வளோப்பா? 20 hours 7.5 work வந்து எவ்வளோப்பா? work வந்து எவ்வளோ? 48% கரெக்டா? இப்போ இந்த சைடு எழுதிக்கிறேன். n plus 2 12 அடுத்து 30 days 6.5 உங்களுக்கு 48% இருக்கு. 48% இங்க பெர்சன்டேஜ்ல எழுத முடியுமா? 48% 48/100 இருக்கும். அதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 48% நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4% எவ்வளோப்பா? 1/25 4% 1/25 1/25 அப்போ 48% எவ்வளோ இருக்கும்? 48% எவ்வளோ இருக்கும்? 12/25 கரெக்டா? 4% வந்து 1/25 அப்போ 48% 12/25 அப்போ இவர் 48% தானே பண்றாரு. அப்போ இங்க 12 ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? இவர் 12 பண்றாருன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 13 அப்போ இவர் 13 அப்போ இவர் 13 இப்போ கேன்சல் பண்ணலாமா? டேபிளால் அடிக்கலாமா? இங்க 6.5 இருக்கு பாத்தீங்களா? 0.5 ஆகும். ஓகேவா? இந்த 10க்கு இங்க 5 ஆக்கிடலாம். அடுத்து அங்க 3 இருக்கு. த்ரீ 5 12 25 எழுதிட்டீங்க. n plus 18 into 20 into 7.5 days. ஓகே, அடுத்து இங்க 12 அந்த பார்ட் 12 48% 12/25 அது எழுதியாச்சு. அடுத்து இங்க n plus 12 into 30 into 6.5 divided by 13 கேன்சல் பண்ணலாமா? இங்க இந்த 0 அடிச்சோம்னா இங்க 65 மாறிடும். ஓகே, அதே போல இங்க 0 அடிச்சோம்னா இங்க 75 மாறிடும். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாமா? 13 1 இங்க 5 அடுத்து இங்க 1 இங்க 6 இங்க 1 இங்க 6 அடுத்து 5 இங்க 15 வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? 3 ஆல கேன்சல் பண்ண முடியுமா? 5 இங்க இருக்கு. வேற ஏதாவது இருக்கப்பா? 3 இருக்கு. இந்த இருக்கு. இங்க 3 இங்க 5 3 இங்க 5. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்க 6 இருக்கு. இங்க வேற எதுவும் இல்லை. அப்போ இங்க n plus 18 into 5 divided by 6 n plus 12 மேலே எதுவும் இல்லை, கீழேயும் எதுவும் இல்லை. அப்போ 6 அந்த பக்கம் போகுமா? 6 அந்த பக்கம் போயிடுச்சு. 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5n plus 90 6n
plus 72 6n plus 72 அடுத்து 72 இங்கிட்டு போயிட்டு n அங்கிட்டு போச்சா வெறும் n இருக்கும் 18 கிடைக்கும் n வந்து எவ்வளோப்பா 18 n வந்து 18 இங்க இந்த சம் நார்மலா இதே தான் நீங்க போறதே தான் அந்த 48% கொடுத்துறதுனால 12/25 இங்க 12 அங்க 13 இந்த ஒர்க்ல தான் உங்களுக்கு இந்த டைப்ல விளையாடுவாங்க வேற எதுவும் விளையாட மாட்டாங்க இந்த இதுல நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சம் இருக்கு இதை தவிர்த்து இந்த சம் பாருங்க இதுவும் அதே போலதான் ஓகே இங்க எங்க விளையாண்டுருக்காங்க பாருங்க ஒரு கான்ட்ராக்டை 75 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒரு கான்ட்ராக்டை 75 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க 187 மென்னு கிடையாது ஆர் டு ஒர்க் இன் 15 hours per day after 65 நாள் கழிச்சு of the work is completed how many additional men may be employed so that the work may be completed in a time each man now working 17 hours per day என்ன சொல்ல வராங்க அப்படின்ற பொறுமை நீங்க ரீட் பண்ணி பாருங்க தமிழ்லயும் ஒரு ஒப்பந்தம் 75 நாள்ல முடிச்சிடணும் அதுல 187 பேர் ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் வேலை செய்யறாங்க அப்படி வேலை செய்யும் போது 65 நாள் முடிஞ்சு போச்சு 65 நாளைக்கு பிறகு ஓகேவா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் நம்ம வேலையை முடிக்கல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ எத்தனை கூடுதல் ஆட்களை வேலைக்கு அமர்த்தினால் இதனால் வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படலாம் அப்ப 75 நாள்ல அவங்க டெட்லைனை முடிச்சிருக்கணும் இன்னும் எத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொருவரும் 17 மணி நேரம் வேலை பார்க்கணும் 17 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்ப பாருங்க 187 பேர் எவ்வளவு நாள் வேலை பார்த்தாங்க 65 நாள் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாங்க 15 ஓகேவா எவ்வளவு ஒர்க் பார்த்தாங்க ஓகே இங்க அந்த டேட்டா மிஸ் ஆயிருக்கு ஓகே எங்க இருக்குன்னா ஆஃப்டர் 65 days இங்க இருக்கு இங்க எழுதிங்க 3/5 of the work 3/5 of the work ஓகேவா 3ல 5ல 3 பங்கு வேலை பார்த்துருக்காங்கப்பா டேட்டா மிஸ் ஆயிருக்கு ஓகேவா 3 பங்கு வேலை பார்த்துருக்காங்க அப்போ 3 பங்கு இருக்குமா 3 பங்கு இந்த பக்கம் இருக்குமா அடுத்த சைடு எம் தெரியாது எத்தனை பேர் கூடுதலா வேணும் இன்னும் எவ்வளவு நாள் வேலை பார்க்கணும் மொத்தம் 75 நாள் இங்க 65 நாள் போச்சு பேலன்ஸ் 10 நாள் இருக்கு அப்ப இங்க 10 நாள் எவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்கறாங்க 17 மணி நேரம் எத்தனை பார்ட் வேலை பார்க்கணும் 2 பார்ட் வேலை பார்க்கணும் அந்த 3/5 வந்து டேட்டா மிஸ் ஆகுதுப்பா எழுதி நோட் பண்ணிக்கங்க இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா இங்க 17 இங்க 11 ஓகே நெக்ஸ்ட் 3 5 அடுத்து இங்க 2 5 வருமா இந்த 5 கேன்சல் ஆயிரும் அப்ப இங்க 11 × 65 மட்டும் தான் இருக்கு இங்க வெறும் m மட்டும் தான் இருக்கு 11 × 65 எவ்வளோப்பா 650 பிளஸ் 65 எவ்வளோ 715 அப்ப மொத்தம் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க 715 பேர் தேவைப்படுறாங்க ஆல்ரெடி உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க 187 பேர் இருக்காங்கல்ல ஆல்ரெடி 187 பேர் இருக்காங்க அப்ப கூடுதல் எவ்வளவு தேவைப்படுறாங்க இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 528 கிடைக்கும் 528 கிடைக்கும் அப்ப 528 பேர் தான் எனக்கு கூடுதலா தேவை 528 பேர் தான் கூடுதலா தேவை இது போல சம நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டைம் ஓகேவா நெக்ஸ்ட் இது லாஸ்ட் சம் இது போல சம்மும் நம்ம எதிர்பார்க்கலாம்ப்பா இங்க பாருங்க 3 men 4 women 6 children மூணுமே வேற இதா இருக்கவங்க இவங்க எல்லாரும் ஒண்ணா வேலை பார்த்தாங்கன்னா 7 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாங்க if each woman works twice as much as men மென்னை விட உமன் வந்து 2 மடங்கு அதிகம் வேலை பார்க்குறாங்க child does half as much as man ஓகே மேனோட child வந்து 1/2 மடங்கு தான் வேலை பார்க்குறாங்க இப்போ how many women working together can finish the work in 7 days அப்போ உமன் மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஒர்க்கை 7 நாள்ல முடிக்கணும் அப்ப எத்தனை உமன் சேர்ந்து பார்த்தா அந்த வேலையை 7 நாள்ல முடிப்பாங்க இதுதான் கேள்வி ஓகே 3 பேர் இருக்காங்க மென்னு உமன் சில்ட்ரனு அவங்க 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா 7 நாள்ல முடிக்கிறாங்களாம் உமன் வந்து மென்னோட 2 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்க சைல்டு வந்து மென்னோட 1/2 மடங்கு தான் பார்க்குறாங்க அப்போ உமன் மட்டும் வேலை பார்த்தா 7 நாள்ல முடிக்கணும் அப்போ எத்தனை உமன் வேலை பார்ப்பாங்க
இதான்ப்பா கேள்வி. இப்போ எழுதிக்கலாமா? கொஸ்டின்னா ரொம்ப பெருசு, ஆனால் ஆன்சர் ரொம்ப பெருசு தான். உமன், மென், சில்ட்ரன். ஓகே, மொதல் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. கரெக்டா? எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க வேண்டியதான். மென்னை விட மென் அப்போ 1, உமன் 2. கரெக்டா? இது எஃபிஷியன்சி தானே சொன்னாங்க. 2 மடங்கு தானே வேலை பார்க்குறாங்க. சில்ட்ரன் வந்து அரை. அப்போ நீங்க 1/2ன்னு வச்சுங்க, இல்லை 0.5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து ஓகே மொத்தம் எத்தனை உமன் இருக்காங்க? இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மொத்தம் எத்தனை உமன் இருக்காங்க? 3. 3 உமன், 4 மென்னு, 6 சில்ட்ரன். ஓகே, அப்ப ஒரு ஆள் தான் 2. அப்போ 3 2 எவ்வளோ? 6. ஓகே, ஒரு நிமிஷம் மாற்றி எழுதிக்கிறேன் நினைக்கிறேன். இங்க 3 ஆண்கள் 4 பெண்கள். அதான பார்த்தேன். மூணு ஆண்கள் 4 பெண்கள். ஒரு ஆள் தான் 2 பண்றாங்க, ஒரு மடங்கு. அப்ப 4 உமன் எவ்வளவு பண்ணியிருப்பாங்க? 4 2 8 ஒரு நாளைக்கு. அடுத்து 3 ஆண், ஒரு ஆள் 1 தான் பண்றாங்க. அப்போ 3 1 3. அடுத்து 6 அரை. அப்ப 6 அரையா பண்ணா 6 சில்ட்ரன் எத்தனை பண்ணியிருப்பாங்க? 3 சேர் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 8, இவங்க 3, இவங்க 3. அப்ப 11 14. ஒரு நாளைக்கு 14 சேர் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 14 சேர் பண்றாங்க. புரியுதாப்பா? எஃபிஷியன்சி தான் 2. ஒரு உமன் 2, ஒரு உமன், ஒரு மென்னு 1, ஒரு சில்ட்ரன் அரை. நமக்கு மொத்தம் எத்தனை? 4 உமன் இருக்காங்க. அப்ப ஒரு உமன் 2 பண்றாங்கன்னா 4 உமன் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணிருப்பாங்க? 8. ஒரு மென்னு தான் 1 பண்றாங்க. அப்ப 3 மென்னு 3, ஒரு சில்ட்ரன் அரை பங்கு பண்றாங்க. அப்ப 6 × 6 3. அப்போ ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ண 14. ஒரு நாளைக்கு 14 எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 7 நாள்ல. 7 நாள்ல. அப்ப 98. அப்ப 98 சேர் கண்டிப்பா பண்ணிருக்கணும். அதான் டோட்டல் ஒர்க்கு. அதான் டோட்டல் ஒர்க்கு. நமக்கு இந்த 98 சேரை என்ன சொல்றாங்க? உமன் மட்டும் பண்ணிருக்கணும்ன்றாங்க. உமன் மட்டும். எத்தனை உமன்? அதுதான் கேள்வி. எத்தனை உமன் கேள்வி. ஓகே, ஒரு உமன் எவ்வளவு பண்றாங்க? 1 பண்றாங்களா 2 பண்றாங்க? 2 பண்றாங்க. கரெக்ட், 2 பண்றாங்க. எத்தனை நாள்ல பண்ணுன்றாங்க? 7 நாள்ல பண்ணிருக்குன்னு சொன்னாங்களா? அப்ப அதையும் கிளியர் பண்ணுங்க. இன்ட்டு 7. ஒரு உமன் 2 பண்றாங்க. அந்த எஃபிஷியன்சி இன்ட்டு 7 ஏன்னா டேஸ். ஓகே, எத்தனை உமன் தெரியாது. எக்ஸ். எத்தனை உமன் தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதான் இப்ப நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 14, 1 இங்க 7. எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7. அப்ப 7 உமன் தேவைப்படுகிறார்கள். அந்த வேலையை செய்ய எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க? 7 உமன் தேவைப்படுறாங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் என்னப்பா? 7 டேஸ் இல்ல, 7 உமன். எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்கள் செய்யணும்? 7. ஓகே, நெக்ஸ்ட் இதோட இந்த டைம் அண்ட் ஒர்க் சாப்டர் முடிஞ்சுப்பா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து HCF LCM பார்ப்போம். HCF LCM கம்பைன் பண்ணி தான் பார்ப்போம், பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஓகேவா? இப்போ ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அந்த டவுட் மட்டும் இந்த சைடில் எழுதுறேன். அந்த நான் ஒரு கேட்டிருந்தேன் தெரியுமா? ஒரு 800 வந்து 840 ஆகுது ஒரு வருஷத்துல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ நீங்க 1 இயர் தானே சொல்லியிருக்கேன். 1 இயர் தான் சொல்லியிருக்கேன். அப்போ 840 800 1 இயர்னா அது 1 தான். 2னா அது 2, 3னா 3 ரூட் எடுக்க வேண்டியதான். இது கேன்சல் பண்ண கிடைக்கும் 21/20. 21/20 எவ்வளவு பர்சன்டேஜ் கூடியிருக்கு? 1% கூடியிருக்கு. அப்போ 1/20. 1/20 வேல்யூ என்ன? 5%. இதுக்கு ஆன்சர் எழுதலாம் 5%. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அதே போல கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாச கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரியாப்பா? சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நாளைக்கு HCF அண்ட் LCM இருக்கும்பா. நாளைக்கு பேசிக் கிளாஸ், அதனால மேக்ஸிமம் அதை நாளைக்கு வீடியோ பார்த்துருங்க. என்னோட கிளாஸ் வரிசையாகவும் பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த சின்ன கான்செப்ட் புரியும். தேங்க்யூ வெரி மச்.